மர்ம தேசத்தில் போன வாரம் திரு கணேஷ் நம்மோடு பேசினாரு. மலாக்கால நடந்த சம்பவத்தோடைய ஒரு பிளாஷ்பேக் வந்தது. மர்ம தேசத்துக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாரு. இப்ப 2வது எபிசோட்க்கு போக போறோம். சொல்லுங்க திரு கணேஷ். 2வது எபிசோட் இப்ப லேட்லி நடந்தது. இருக்கு நியூஸ் நமக்கு. எப்பயோ ஒரு ஐ திங்க் அபவுட் 2 weeks பேக், ரஃப்லி 2 வாரத்துக்கு முன்னுக்கு தான். நான் வந்து உங்க ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாம கேட்டுக்கிட்டு இருப்பேன். எவ்ரி சாட்டர்டே நான் கிராப் போட்டுறோம். ஸோ சாட்டர்டே நைட் வந்து உங்களோட ப்ரோக்ராம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம் தான். மிஸ் பண்ணாம கேட்பேன். நன்றி சார். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப தான் இந்த லேட்லி ஒன் ஆஃப் த சாட்டர்டேஸ் 2 to 3 weeks பேக். ஸோ எனக்கு வந்து கிராப்ல வந்து ஒரு பேசஞ்சர் போயிட்டு அம்பாங்ல இறக்கி விட்டேன். பேசஞ்சர் இறக்குறப்ப உங்களோட ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு. இஃப் ஐ நாட் மிஸ்டேக்கன் அந்த டைம் வந்து யாரோ அந்த ஆபீஸ்ல என்னமோ டிஸ்டர்பன்ஸ், அவங்க ஆபீஸோட கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கதையை கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கு ஹுலுல அங்க இருக்க ஒரு ஜாப் கிடைச்சிச்சு. அவர் பேர் சுஹைமி, அந்த பேசஞ்சரோட பேர் நான் மறக்கவே முடியாத ஒரு பேர் அவரு. ஸோ ஹுலுல கிடைங்கன்னா அது ஒரு ஹில் மாதிரி ஏறி திரும்பி இறங்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் கடையில இருக்கும், ஃபார்மர்ஸ் எல்லாம் இடமே இருக்கும். ஒரு உளு ஏரியால அது கன்சிடர். ஸோ அது ஏறி இறங்கி ஒரு பேசஞ்சர் இறக்குறப்ப சுஹைமின்னு சொல்லி எனக்கு இன்னொரு ஜாப் கிடைச்சிச்சு. ஆனா ஐ வாஸ் சோ ஹாப்பி ஃபார் த ஜாப். ஏன்னா வந்து ஐம் கோயிங் டு ஹெட் பேக் ஹோம் ஆல்ரெடி. ஸோ அவரை ஏற்றிட்டு எனக்கு கரெக்டாவே பூச்சவங்களை இருக்கிற மாதிரி கிடைச்சிச்சு அவரோட ஜாப். அந்த நல்ல காசு வேற. ஸோ ஓகே, வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். நான் ஏதோ பூந்தேன். ஆனா அவரை ஏத்த போற இடம் வந்து நான் இவ்வளோ பயந்து ஏற்றி போனதே இல்லை. என்னமோ காடு உள்ளுக்கெல்லாம் பூந்து கீழ்ந்து லெஃப்ட் ரைட்ல எல்லாம் வீடே இல்லை. எல்லாமே லைக் ஊத்தன் புளுக்காரு மாதிரி லாலாங் மாதிரி எல்லாம் இருந்துச்சு இடம். சரின்னு சொல்லி போய் நின்றுட்டு அரைவ் பண்ணிட்டேன் டெஸ்டினேஷன்ல அரைவ் பண்றேன். ஒரு மலாய்க்காரர் வந்து காடியில ஏறினாரு. என்ட்ரி கொடுக்கறாரு. உள்ளுக்கு வந்து பூந்துட்டு சொங்கோ பயிச்சிருந்தாரு. நல்ல ஞாபகம் இருக்கு. சொங்கோ பயிச்சிருந்தாரு, சாரம் ஒண்ணு பயிச்சிருந்தாரு, ஒரு கருப்பு கலர் ஜுபா. இப்ப இந்த மஸ்ஜிதுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களே சும்மாயாங் பண்ணிட்டு, அந்த மாதிரிதான் இருந்தாரு பாக்குறதுக்கு. வயசானவரு. சோ ஏறின கையோட நான் சொன்னேன் பத்தாங் பச்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாமே இருந்தாரு. நோ ரிப்ளை. சோ அப்ப நாங்க ஏறின கையில எப்பவுமே வெரிஃபை பண்ணுவாங்க பாருங்க டெஸ்டினேஷன். அவர் போய் இறக்குற இடத்த உண்மையான ஆளா இல்லையான்னு சொல்லிட்டுன்னு வெரிஃபை பண்ணும். அப்பயும் பேசாம தான் இருந்தாரு. நோ ரெஸ்பான்ஸ். சரி ஓகே ஏறிட்டாரு, நம்மளுக்கு என்ன போய் சேர்ந்தா சரின்னு சொல்லிட்டு காட்டுல இருந்து வெளியாகும்னு சொல்லிட்டு காடி எடுத்து வெளியாகிறேன். எப்படின்னா அந்த ஹோல் பாதை ஓட்டிட்டே டிரைவ் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஒரு மேடு ஏறி இறங்கும் பாருங்க உள்ளூர் இடத்துக்கிட்ட. அவரை நீங்க பிக்கப் பண்ணும்போது என்ன ஏரியா சார்? அது ஒரு வீடா இருந்துச்சா இல்ல ஒரு காடா இருந்துச்சா? காடு காட்டுல இருந்து கூப்பிட்டு வரீங்களா அந்த மனுஷனே? இல்ல இப்ப நீங்க கிரேட் டிரைவர்ஸ் கேட்டீங்கன்னாக்கா வந்து மோஸ்ட் ஆஃப் தம் அதை அக்ரி பண்ணுவாங்க. ஏன்னா சலிசமா அவங்க அந்த லொகேஷன் வந்து கரெக்டா பின் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த டெஸ்டினேஷன் சேர்ந்தா நம்ம கண்ணுக்கு காடு மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்கு எங்கேயாச்சும் கம்பத்துல ஒரு வீட்ல இருந்து வருவான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ சரின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு நான் அந்த மேடு ஏறி இறங்க போறேன். இறங்குறப்பதான் மொத வாட்டி வாய திறந்தாரு. அடே பரிச்சி தப்பி சினின்னு சொன்னாரு மலாயில. அப்ப நான் சொன்னேன் தடை பச்சி பஞ்ச துப்ப ஜவுலகி என்ன பூச்சம் முட்டம் பண்ணும் பாருங்க. பஞ்ச துப்ப ஜவுலகின்னு சொன்னேன் பாருங்க. அப்ப சொன்னாரு பாருங்க ஒரு ஹார்டான ஒரு வயசுல saya suruh berhenti kalau berhentilah. சரி சொல்லி காடு டைப்ஸ். நான் நினைச்சேன் அவருக்கு என்ன வாஷ்ரூம் நினைச்சும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு சைட்ல டக்குனு நிப்பாட்டினேன். நிப்பாட்டி திரும்புறேன். காடி விட்டு அவர் இறங்கல, கதவெல்லாம் திறக்கல. ஆனா காட்டு உள்ளது நடந்து போயிட்டு இருக்காரு. காடியில ஆள் இல்ல. என்ன சார் இது ரொம்ப வியர்டா இருக்கு. ஆமா, காடி விட்டு கதவெல்லாம் திறக்கல. கது திறந்த தருத்தமோ எனக்கு கேட்கல. திரும்பி பாக்குறேன் காடியில ஆளும் இல்ல, காசும் கொடுக்கல. உள்ள காட்டு உள்ளுங்க நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அப்படியே புலுரோமால மிரமாங் பண்ணிருக்குமே. இப்ப மட்டும் நிக்குதுக்கா அந்த வாய்ஸ் சொல்லி மறக்கவே மாட்டேன். சைய சுரோ பெருந்தி கலா பெருந்திலா அப்படின்னு கத்துறாரு பாருங்க. ஐயோ வேற அது ட்ராப் ஆஃப்ல தட்டுல உங்க மர்ம தேசத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நேரா யூடியூப்ல போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாட்டுதான் அதோட சாமி பாட்டை போட்டுட்டு நேரம் கிராப் ஆபீஸ்க்கு போன் அடிச்சுட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. இப்ப என்ன செய்யறது? ஏன்னா எனக்கு பிக்கப் ஏன்னா கமிஷன் இதுல இருந்து விட்டுவாங்க பாருங்க. பரவாயில்ல நாங்க ஜாப் கேன்சலேஷன் பண்ணிடுறோம், நீ எடுத்து விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் அவங்க சொன்னது. ஐயோ என்ன ஒரு குழப்படியான பச்சிவா இருக்காரு. ஆமா, நேரா கிளம்பி வந்துட்டேன். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். ஓகே.
சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்பதான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அம்மாட்ட வந்து வீட்டுல வந்து சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. எங்க அம்மாவை டிக்டாக்ல வந்து சசம் பாப்பாங்க பாருங்க, இந்த பேய் ஆள் சொல்லுவாங்க பாருங்க, காடியில ஏறினது எல்லாமே. அப்ப எங்க அம்மா வெடிச்சிட்டே சொல்றாங்க, ஆமா கிராப்ல தான் பேய் வந்து கிராப் புக் பண்ணி கிராப் ஏறி போகுதுன்னு. ஆனா நடந்தது எனக்கு ஒண்டிதான் தெரியும். ஆனா ஒண்ணு அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் நடக்கல. எனக்கு அது வந்து சில பேர்கிட்ட கேட்டேன், இன்னும் மலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க கிராப் எல்லாம் செய்யறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் நான் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அவங்க எல்லாம் சொன்னது வந்து மோஸ்ட் லைக்லி வந்து இது என்ன சொல்லுவாங்க, அந்த ஜின் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. சோ அவங்க அந்த வீட்டை அவங்க ஏறி விட்ட ஆளே வந்து அனுப்பி விடுறாங்க காட்டு உள்ளுக்கு. அந்த ஜின்னு இந்த தோயல் எல்லாம் இருக்காங்க பாருங்க, வளர்ப்பாங்கல்ல. சோ வளர்க்கறது வந்து காட்டுல அனுப்பிடுவாங்களாமா. சோ மோஸ்ட் லைக்லி அது இந்த புக்கிங் பண்ணது கூட அவரா இருக்காதுன்னு, அது ஏறினதுதான் என்னமோ அந்த ஊர் புக்கிங் பண்ணதெல்லாம் அந்த ஜம்பி இதெல்லாம் செய்யறாங்களே போமோ அவங்களா இருப்பாங்க. சோ நீ என்ன செய்ய, காடியை போய் கழுவிடு நல்லா. மண்டி பூங்கா பண்ணீங்களா காடிக்கு? மேக்ஸிமம் செராய் தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு அடிச்சேனே. அது வேறையா? ஆமா. சோ அது செகண்ட் இன்சிடென்ட்லக்கா இன் மை லைஃப்ல நடந்தது. ஆக்சுவலி மறுபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நடந்த இன்சிடென்ட் இது, ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக். கிராப் சம்பந்தப்பட்ட ஒரு கதைனா இது வந்து நான் கேட்கறது ஒரு 2வது இல்ல 3வது கதை நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு வாட்டி ஒரு கதை கேட்டேன். கிராப் ரொம்ப படுவாங்க. கிராப் டிரைவர்ஸ் வந்து நீங்க அந்த லேட் நைட் ஓட்டுறாங்களா, ஆனா இது வந்து நாட் மிட் நைட் எல்லாம் இல்ல தெரியுமாக்கா. நீங்க செய்யறது நீங்க அந்த 11 o'clock ஷோ ஓடுது அந்த டைம் பிளாஸ் தான். சோ நாட் ஈவன் டச்சிங் மிட் நைட் yet. ஏன் 11 மணிக்கு மேல எல்லாம் பேய் வராதா? இல்ல அதான் இல்லக்கா, சில சமயம் எல்லாமே சொல்லுவாங்களா 12 மணி ஆச்சு, 12 மணி தான் கரெக்டா பேய் வச்சு, பேய் வந்து வெள்ளை கலர் சட்டை பயிற்சி என்னமோ பேய் யூனிஃபார்ம் மாதிரி. இவரு நல்லா என்னமோ மச்சி போயிட்டு வந்த மாதிரி இருந்தாரு. எப்படி இருந்தாரு பாக்க? ரொம்ப நல்ல தெளிவா இருந்தாரா? நல்லா அழகா இருந்தாரா? இல்ல வெரி எல்டர்லி மேன். ஒரு இமான் வந்து கோயில் போயிட்டு வந்தா எப்படி இருப்பாங்க, மச்சூர் போயிட்டு வந்தாக்கா அந்த மாதிரி. இந்த பயங்கரம், அந்த நாக்கு நீட்டிக்கிட்டு கண்ணு பரிசு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி பாப்பீங்களோ அப்படிதான் இருக்காரு. நத்திங் ஸ்கேரி அபவுட் ஹிம் ல, பட் வியர்ட் ல, பிகாஸ் he didn't talk anything ல. ஒருவே பேசல அவர். அவர் நடந்து போகும்போது உங்களுக்கு கேமரா எடுத்து ஷூட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும்னு தோணல? ஏக்கா எப்பக்கா அந்த இடத்த விட்டு ஓடுவேன்னு இருந்துச்சுக்கா. கதவு திறக்காம ஒரு ஆள் இறங்கி போறாரு. ஏதோ கதவு திறந்து இறங்கி ஓடுற ஆளா இருந்தாலும் சரி, ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் விரட்டலாம், காசு கொடுக்காம போறானே, ஏமாத்திட்டு போறான்னு நினைச்சிட்டு இது கதவே திறக்கல. அந்த இடத்துல நம்ம அவ்வளவு பெரிய சிங்கம் இல்லக்கா, நார்மல் பர்சன் தான். மைனுக்கு வந்தது சிங்கமாச்சு. ரொம்ப அசிங்கமாச்சுக்கா. மறுபடியும் அந்த ஸ்பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு கந்த கவசம் வீட்டு போய் சேர மட்டும் போன்ல ஓடுச்சு. என் மேல கோவம் ஏதாவது வந்துச்சு உங்களுக்கு? இல்ல அப்ப ஆக்சுவலி வீட்டுக்கு இல்ல அப்ப வீட்டுக்கு வந்து வச்சு அம்மாட்ட சொன்னேன், சரி நீங்க வந்து இவ்வளவு கதையெல்லாம் கேக்குறீங்களா, இந்த லேட் நைட் தானே பேசுறீங்க, உங்களோட லைஃப்ல வந்து இந்த பேய் பட்டிருக்கா? அப்ப கூட யோசிச்சேன், இல்ல நீங்க ஒண்டியா தானே உட்காந்து ஆபீஸ்ல தான் பேசுவீங்க. ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமே செய்யறேன் நானு. அதுதான் இப்ப நான் சஜஸ்ட் பண்ணல இருந்தேன். மறுபதேசத்துல உங்களோட அந்த ஆபீஸ்ல நடந்த பிறகு கண்டிப்பா 11 o'clock நைட்டு மேல என்னச்சும் இருக்குமே, நான் கல்வி நவரும் சொல்றேன், ஒரு நாளைக்கு நல்ல நாள் வரும்போது சொல்றேன். சரி, அவர் வந்து உங்களை இறக்கி விட சொன்னாரு, சைசு பிருந்தி கலு பிருந்திலா அப்படின்னு கத்துனாரு. அது வந்து என்ன இடம்? அதுவும் காடா? ஆமாக்கா, அந்த குழுலங்க டேரி கீழே இறங்கி வரப்ப அந்த இப்ப புதுசா வந்து இந்த ஜம்பத்தன் திகத்தின் அம்பாங் கட்டி இருப்பாங்க பாருங்க, லெபோரை அம்பாங் புதுசு, பிஃபோர் ரீச்சிங் நியர் தட் ஏரியா. சரி, 3வது ஒரு எபிசோட் இருக்குன்னு சொன்னீங்களே, 3 கதை இருக்குன்னு. ஆமா கரெக்ட். அது என்ன? ஓகே, அது என்னன்னா ஆஃப்டர் கிராஜுவேஷன் இருக்குல, நான் சொன்னேன் அந்த பிளாக் இன்சிடென்ட். ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு இத பத்தி பேசுவோம். ஹோல்ட் ஆன். கண்டிப்பா. திரு கணேஷ், ஏற்கனவே ஒரு எபிசோட் மலாக்கா கதையை ஓட்டுனீங்க. 2வது கதை ஊலுலாங்காட்டுல சுஹைமின்ற ஒரு ஆளை ஏத்திட்டு, அது யாரதான் ஏத்துனீங்கன்னு தெரியல, அது ஒரு புரியாத ஒரு மிஸ்ட்ரி. இப்போ 3வது எபிசோட், கமான் டெல்மி. 3வது எபிசோட் என்னன்னா, அந்த மலாக்கா இன்சிடென்ட் முடிஞ்ச கையோட கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் ஃப்ரெஷ் கிராஜுவேட் வெளியே வந்து கஸ்டமர் சர்வீஸ்ல வேலை செய்யறோம். சோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட், அப்ப நைட் ஷிஃப்ட்னு வச்சுக்கலாம்ல. வேலை முடிஞ்சு டைம் வந்து அபவுட் 9 o'clock, 9:30, 10 o'clock ராத்திரி இருக்கும் என் ஷிஃப்ட் முடியிற டைம். 2004, 2005 போல. அப்ப வந்து எங்க வீடு வந்து பொட்லங்கல தங்குறப்ப வந்து மை கிராண்ட் மதர் வந்து வீட்டுல இருந்தாங்க, எங்க பாட்டி ஒன்னும் வீட்டுல இருக்காங்க அப்ப. சோ நான் வந்து கசாஸ் ஹைவேல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்.
பெசாஸ் ஹைவேலே ஓட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா பண்டமரம் வந்து சேர்த்துக்கு ஒரு பெட்ரோனாஸ் இருக்கும் ஹைவே ஓரத்துலயே. சோ அங்க வரப்ப வந்து ஒரு பாட்டியும் ஒரு சின்ன பேபி மாதிரி கையில தூக்கி வச்சுட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தாங்க, தமிழ் லேடி. சரி என்ன தமிழ் அங்க எத்தனை மணிக்கு ராத்திரி 10 o'clock 10:30 ராத்திரி பாருங்களேன், என்ன ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்லி காடியா நிப்பாடினேன். அந்த டைம் வந்து டிரைவிங் வாஜாலா, சோ காடியா நிப்பாடிட்டு ஏன் பாட்டி அப்படின்னு, இல்ல எங்க பாரு அது ஹஸ்பண்ட காமிக்கிறாரு, அவன் குடிச்சிட்டு கீழே படுத்து கிடக்குறா, வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு, என்ன ஏற்றி போய் வீட்டுல இறக்கி விட்டுறீங்களாயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி பரவாயில்ல, ரொம்ப வயசானவங்க பாருங்க, சரி வயசானவங்களா, சரி நல்லதான் கேட்கறாங்க. அவரு வேற மப்ல கீழே படுத்திருக்காரு, அவரு நவுத்த கூட முடியலன்னு வச்சுக்கோங்க. நான் இறங்கி தூக்க போனேன், நவுத்த கூட முடியல. அவங்க சொல்ற இல்ல அவங்க அங்க கிடக்கட்டும், நீங்க எங்க மட்டும் போய் இறக்கி விட்டுருங்க, ஏன்னா பாப்பா ரொம்ப அழுகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி பின்னாடி சில்ல ஏறி உக்காந்தாங்க. எங்க இறக்கணும் பாட்டின்னு கேட்டேன், தாமன் கேம்னு சொன்னாங்க. சோ இப்ப பெசாஸ் ஹைவேல போனீங்கன்னாக்கா அது தாமன் கேம் வந்து ஒரு பிளாட்ஸ் வரும் பாருங்களேன், கீழே அந்த ஃபிளைவே இறங்குறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த தாமன் கேமோட பிளாட்ஸ் வரும். சரின்னு சொல்லி காடி ஓட்டிட்டே போயிட்டு இருக்க, அவங்க ஒண்ணுமே பேசல. சோ அந்த தாமன் கேம் கீழே போய் இறங்குறோம்ல, ஃபிளைவே கீழே இறங்குறப்ப வந்து பாட்டி எங்க பாட்டி இறங்குறோம்னு சொல்லிட்டு அந்த கீழே இறங்கிட்டாங்க ஃபிளைவே விட்டு எங்க பாட்டி இறங்கணும்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க, காடியில ஆள் இல்ல. பாட்டியும் காணோம், பாட்டியோட பேபியும் காணோம், காடியில யாருமே இல்ல. என்ன நினைச்சு எதுவும் தெரியாதுக்கா சார். ஆனா உண்மையாவே பயந்துட்டேன். அது பெத்து கேமி ரியலி ஃப்ரைட். ஏன்னா காடியில இருந்துட்டு வந்தாங்க, பேசிட்டு வந்த ஆள் பாருங்க பாருங்க புருஷா இந்த மாதிரி தான் எப்பவுமே குடிச்சு படுத்துருவான், இது உருப்படாது ஏசிட்டே வராங்க அந்த ஹஸ்பண்ட். இப்ப நான் சொன்ன பரவாயில்ல, அப்ப சொன்னாங்க வீட்டுக்கு நான் போயிட்டு ஃப்ரெண்ட கூட்டிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் ஏற்றிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஏசிட்டே வராங்க. இமேஜின் அந்த ஃபிளை இறங்கணும் பாட்டி எந்த இடத்துல பாட்டி இறங்கணும்னு சொல்லி கேட்டு திரும்புறாங்க, பின்னாடி ஆளே இல்ல காடியில. நேரம் பொருட்கள் டவுன்ல யூட்டனை போட்டு நேரம் என் வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா எப்பவுமே அம்மா பாட்டி சொல்லுவாங்க வீட்டுக்கு போறது வந்து கை கழுவிட்டு உள்ளுக்கு வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா லேட் நைட் வேலை முடிச்சுட்டு வரல கழுவிட்டு வீட்டுக்கு வானுவாங்க. அதெல்லாம் நான் செய்யல, காடியை போய் பார்க் பண்ணி வீட்டுக்கு பூந்ததுதான். பூந்துட்டு அம்மாட்ட அழுகுற லெவல்ல சொல்றேன், பாட்டிட்டு பயம் தெரியுமா, அந்த பெத்து ஃபியர் வரும்ல, அந்த கோல்ட் ஸ்வெட்டோட வந்து பாட்டிட்டு அம்மாட்ட சொல்றேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அப்ப பாட்டி சொன்னாங்க, மை கிராண்ட் வந்து வெரி 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 பிரேவ் உமன்க்கா அவங்க, மேமாங்க சரியான பிரேவ். அந்த டைம்ல இருந்து ரொம்ப பிரேவ் அவங்கள நாங்க பார்த்த டைம்ல இருந்து. பட் என்ன சொன்ன, பாத்ரூம் போய் குளிச்சுட்டு நல்ல குளியல போட்டு சாமி கும்பிட்டு வா, நீ தனியா அன்னைக்கு ரூம்ல படுக்காத, நீ ஜஸ்ட் அம்மா ரூம் பாட்டி ரூம்ல மாஸ்டர் பெட்ரூம்ல தான் படுத்திருப்பாங்க பிறகு, சோ மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு பாத்ரூம் எல்லாம் குளிச்சுட்டு சட்டெல்லாம் மாத்திட்டு வெளியே வரக்கா, என் கண்ணுக்கு அந்த பாட்டியும் அந்த பேபியும் அந்த வீட்டு கண்ணாடி வெளியே நிக்கிறாங்க. அலறி என் கண்ணுக்கு தெரியுது, ஆனா தெரியல தெரியுமாக்கா, இந்த பயத்துல இருந்தா சில சமயம் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது உண்மையா பொய்யான்னு எனக்கு இது மட்டும் சொல்ல முடியல. நான் கூப்பிட்டு காமிச்சிங்களா இல்லையா அதறிட்டேனே. அப்புறம் பாட்டி எல்லாம் வந்து பாக்குறேன், இது அவங்களுக்கு தெரியல, அவங்க சொல்றாங்க யாரும் இல்ல தான் சொல்றாங்க, ஆனா என் கண்ணுக்கு தெரியுது. இப்ப நேரம் வந்து பாட்டி என்ன செஞ்சாங்க, போயிட்டு மஞ்சள் தண்ணி கலக்கி எடுத்துட்டு இது கூலின்னு சொல்லிட்டு என் பாட்டி வந்து ஒரு சிங்கம் லேடி தான், பெத்து வெரி பிரேவ்லா, விளக்கமாறு எடுத்து போயிட்டு என்னமோ கண்ணாடியெல்லாம் அடிச்சாங்க. அடிச்சு முடிச்சுட்டு அப்ப என்ன மஞ்சள் தண்ணி குளிக்க சொல்லிட்டு நான் வந்து அம்மா ரைட் ஹேண்ட் சைடு பாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் நடுவுல. செம்ம ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு. ஆமா அப்படிதான் தூங்கினேன், வெக்கம் இல்லாம சொல்றேன், அப்படிதான் தூங்கினேன். சரியான பயம். மறுநாள் காலையில ஏஞ்சிட்டு நேரம் வந்து அம்மன் கோயிலுக்கு போனோம். பொறுத்தவங்கல இருந்து அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கும் பாருங்களேன், அந்த அம்மன் கோயில போயிட்டு அந்த ஐயரை பார்த்து அந்த ஜம்பி எல்லாம் பண்ணுவாங்களே பண்ணிட்டு ஒரு கனி கொடுத்தாரு. அந்த கனி எடுத்து காடியில வச்சுக்க சொல்லிட்டாரு, டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. அப்பதான் அந்த ஐயர் சொல்றாரு, ஆக்சுவலி அந்த அந்த பெட்ரோனாஸ் ஏரியா நான் சொன்னல, உண்மையாவே ஒரு எல்டர்லி மேனு அந்த தாத்தா பாட்டி அந்த பேபி ஒண்ணு லோரியில அடிபட்டு செத்து போயிருக்காங்க. ஐயோ 2-3 few people வந்து அவங்களை இந்த மாதிரி பார்த்து ஏற்றி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்களாம். அந்த நாள்ல இருந்துக்கா அந்த பெட்ரோனாஸ் இது மட்டும் தாண்டுவேன், யாரு நின்று என்ன அது கேட்டாலும் நிப்பாட்ட மாட்டேன். இப்ப மட்டும் இது அவ்வளவு பயபக்தி உங்களுக்கு. பாட்டி வந்து பேசிய கழட்டி விட்டாங்களா 2005ல நடந்தது, இப்ப 20 years ஆச்சு. இது மட்டும் அந்த பெட்ரோனாஸ் வந்து நிப்பாட்டி யாரையும் ஏத்தவே மாட்டேன். உங்களோட எபிசோட் 3யும் எபிசோட் 2 அந்த கிராப்ல சுஹைமின்னு ஒருத்தர் ஏத்தி ஒரே மாதிரி இருக்கே. ஆமா சுஹைமியாவது காட்டுக்கு நடந்து போனது தெரிஞ்சிச்சு, பாட்டி கண்ணுக்கே தெரியல. ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேல நடக்க கூடாது. இன்னைக்கு ராத்திரி கிராப் தான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு ராத்திரி என்ன இன்சிடென்ட் நடக்கும் தெரியாது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். ஓகேக்கா.
உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். சொல்லுங்க திரு ஷர்வின், எந்த பேயை பார்த்து பயந்து போனீங்க? இன்னைக்குதான் இது நடந்தது 2023. நான் அப்ப பிள்ளைங்களை இன்னொரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு நைட் ஷிஃப்ட். ஓகே. அப்ப சாப்பாடு டைமுக்கு மணி ஒரு 2-2:30 மணி இருக்கும். அப்ப நானும் என் கூட வேலை செய்யற கூட்டாளியும் 2 பேர் ஒன்னாதான் வெளியே அவனை சாப்பிடுறதுக்கு. அப்ப அங்க நாச்சிக்கண்டை புளித்தா இருக்கும். அவர் நாச்சிக்கண்டால சோறு வாங்கிக்கிட்டு எனக்கு அந்த அன்னைக்கு எனக்கு நாச்சிக்கண்டை சாப்பிட மூடே இல்ல. சரி ஏதாச்சும் ஒரு ரொட்டி கிட்ட வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கடைக்கு நான் போனேன். அந்த கடைக்கு போயிட்டு திருப்பி யூட்டர்ன் பண்ணிட்டு நான் கம்பெனிக்கு போற பாத்துக்கிட்டா என் கண்ணு முன்னுக்கு வேகமா ஒண்ணு போனிச்சுக்கிட்டா. ஆனா அது என்ன எனக்கு தெரியல, காட்டி ஒரு ரட்டி வேகமா. நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்களா? நாங்க கார்ல போய்கிட்டு இருக்கோம். ஓகே, கார்ல போயிட்டு இருக்கீங்க. எந்த ரோடு அது? கோத்தாபுரம் ரோடு அங்க பிள்ளைங்கள. அப்ப நான் அந்த வேலையை என் கம்பெனிக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு வேகமா ஒண்ணு தாண்டிச்சு பாருங்க. ஆனா என் கூட்டல் சொல்றாங்க அது ஒரு நாய் மாதிரி போகுது அப்படின்னு. அது இட்டுச்சுக்குதான் காட்டி மினுக்கு நான் பிரேக் கட்டிச்சு மினுக்கு கிழிச்சிட்டு போயிடுச்சு காடிய. அப்புறம் இறங்கி பாக்குறேன் பம்பர் கம்பர் எல்லாம் கலண்டிய. ஆனா சரியான ரத்தம் வாட, என்னோட ரத்தம் எப்படி அடிக்குது உண்மையிலேயே. அப்ப சொல்றாங்க, ஜி நான் பார்த்தேன் நீங்க நாய் தான் இடிச்சிங்க, ஒரு நாய் சங்கோட் பண்ணிக்கிட்டு இருக்கு போல காடி கிட்ட இருந்துன்னு போச்சுடா. என்னோட இது ஆனா ரத்தம் வாடகைக்குதான் அந்த மாதிரியான ரத்தம் வாட. சரி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு காடியை நான் அப்படி போட்டுட்டு தோவிங்காரங்க போன் பண்ணிட்டு தோவிங்காரங்க வந்துட்டாங்க காடி இழுக்கிறதுக்கு. ஆனா தோவிங்காரங்க சொல்றாங்க, இல்ல உன் காடியில ரத்த வாடை இருக்கு. சில அப்படின்னா நாய் அஞ்சர் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு ரத்த வாடை கிளம்புது. ஆனா நாய் ஒண்ணு அது காடிக்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ரத்த வாடை. சரின்ட்டு இப்ப தோவிங்காரங்க என்ன பண்ணாங்க, பரவாயில்ல நாங்க இழுத்துட்டு அந்த நேரம் கடை வேற எதுவுமே இல்ல. அப்ப அது நடந்துக்குதான் மணி ஒரு 3-3:30 ஆச்சு விடிகால. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி என் வீட்டு வரைக்கும் என் வீட்டுக்கிட்ட தூவிங் பண்ண காடியை போட்டுரும், நாளைக்கு போய் கரையில போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. வீட்டு வரைக்கும் தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு. ஆனா என் வீட்டுக்குள்ள அந்த தாமல் பூர்ணா தூவிங் வண்டியால பூர முடியல. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, நீங்க நான் இங்கே அறிக்கை விட்டுறேன், நீங்க பாதியில கொஞ்சம் தொலைவு வீட்டுக்கு நீங்க ஓட்டிட்டு போலாம், காடியை பிரச்சனை இல்லைன்ட்டுன்னு. அப்ப நான் காடி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நாய்கள்லாம் சேர்ந்து ஊழ விடுதுங்க பயங்கரமா. என்னடா நாய்ங்க இப்படி ஊழ விடுதுங்கள, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, ஒருவேளை நாய் இட்டுச்சு அந்த ரத்த வாடைக்குதான் இருக்கிற நாய்களும் சேர்ந்து ஊழ விடுதுக்கு போல, நம்ம வேற நாயை ஏற்றி விட்டு அந்த பைத்திலே போய்கிட்டு இருந்தேங்க வீட்டுக்கு. அப்புறம் வீட்டு காடிக்கு பக் பண்ணிட்டு பண்ணும்போது காருக்கு அடியில ஏதாவது மாட்டி இருந்துச்சு அப்படின்னு எதுவும் பார்க்க முடிஞ்சதா? அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே பார்க்க முடியல. ஆனா ரத்த வாடை சொல்றேன், அந்த வாடை இருக்கு. எதுவுமே இல்ல. ஆனா தோவிங்க என்ன சொல்றானுங்க, ஒருவேளை நாய் அஞ்சூர் ஆச்சு போல, சிலப்பா அது பார்ட்ஸ் உள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா ரத்த வாடை அப்படி கிளம்புது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி நானும் காடி வீட்டுல போட்டுட்டு நார்மலா மெக்கானிக்கல் காடி கடையில போய் செய்யலான்னு போற கடையை கொண்டு போறேன். அந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லை கீதா, காடி கீழே அந்த நாய் இடிச்சு சம்பவம் ஒண்ணுமே இல்ல, வாடை மட்டும் தான் இருக்கு. என்னடா இது நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது சொல்லிட்டு நான் கம்பெனிக்கு வந்துட்டேன். மெக்கானிக்கல் கம்பெனிக்கு போயிட்டு அப்புறம் அவங்க கிட்ட சொன்னேச்சு, இந்த மாதிரி நம்ம நாய் எடுத்துச்சு சொன்னீங்க, நாய் எதுவுமே இருந்துச்சு காடியில, நான் போய் கடையில போட்டேன் எதுவுமே இல்லைன்றாங்கன்ற அவங்க சொல்றாங்க. இருந்ததா கார்ல? எதுவுமே இல்ல. அப்ப நான் அந்த ராத்திரிக்கு தான் நான் காடி டோயிங் பண்ணிட்டு போனேன். அப்ப என் கூட இருந்தாங்கள அவங்க அவங்க கூட்டாளி போன் அடிச்சுட்டு போயிருக்காங்க வேலைக்கு திருப்பி. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல போன் விட்டுட்டு போயிருக்காங்க. திருப்பி பார்த்தா பள்ளிய அவங்க அந்த இடத்த பாக்குறாங்களாம். அந்த மாரி அந்த நாய் இடிச்சோம் அந்த மாரி எதுவுமே இல்லையும். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆனா நான் பார்த்து நாய் நீங்க இடிச்சுதான் நான் கண்ணால பார்த்தேன், ஆனா திருப்பி அந்த இடத்துல நான் போன் விட்டுட்டு போயிட்டேன், திருப்பி அந்த இடத்துல நான் பாக்குறேன் அந்த மாரி ஒண்ணுமே இல்லைன்றாங்க. என்னாச்சு சொல்றீங்க, நம்ம என்ன திடிச்சோம் எதுன்னு தெரியல, பரவாயில்ல விட்டுருங்கட்டோன்னே எனக்கு கிட்ட ஒரு 3 நாள் சென்று சரியான காய்ச்சல். என்னால கார் ஏதாவது கார்லயும் சேதம் ஏதாவது இருந்ததா? சேதம் பம்பர் எல்லாம் உடச்சிக்கல, பம்பர் உடச்சிக்கிச்சு. அந்த ஏர்கொண்டு இது இருக்குமா கம்ப்ரஸரு, அதெல்லாம் உடச்சுக்கிட்டு கீழே தொங்குது. அப்ப கன்ஃபார்மா என்னத்தையும் இடிச்சிருக்கீங்க என்னன்னுதான் தெரியல. ரத்தம் வாட மாதிரி இருக்கு, வாட மட்டும் இருக்கு. ரத்த கரையும் இருக்கா? இருந்துச்சா? ரத்த கரை எதுவுமே இல்ல, ஆனா ரத்தம் வாட. அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு 3 நாளா சரியான காய்ச்சல் விட்டேன், என்னால வேலைக்கு போக முடியல.
அப்புறம் 4 நாள் செஞ்சுக்கிட்டா, 3 நாள் கழிச்சு 4வது நாள் நான் என் ஒய்ஃப் நானும் ஒய்ஃபும் ஒன்னா இருக்கோம் ரூம்ல. அப்ப என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, ஜன்னல் கிட்ட தலை வச்சு படுத்தாங்க, கண்ணாடி கிட்ட. அப்ப நான் சொன்னேன், மணி என்ன அது, நீ கண்ணாடி பக்கம் தலை வச்சு படுக்கிற, நான் இப்ப திரும்பி நேரம் படு, நல்லா இல்ல இந்த மாரி நீ இப்படி தலை வச்சு படுக்கிறது அப்படின்னா. அப்புறம் இங்கதான் அவங்க கொஞ்சம் சென்று எதுவுமே சொல்லல. ஒரு மணி கரெக்டா ஒரு 3:30 இருக்கும். ஏஞ்சிட்டு எனக்கு சரியான போட்டு அமுக்குது, எனக்கு என்னன்னு தெரியல, பயமா இருக்குனாங்க. அப்ப சொன்னேன், இதுக்கெல்லாம் நான் சொன்னேன் அந்த மாதிரி படுக்காதுட்டு, நீ என் பக்கத்து டேல படு அப்படின்னா. இதான் அவங்க திரும்பி என் பக்கத்துல படுத்தாங்களா. கொஞ்ச நேரம் சொல்லிதான் ஒரு அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரம் சொல்லிக்குதான் ஒரு உருவம் கண்ணா கரையின்னு அப்படியே பக்கத்துல அப்படியே ஏஞ்சிக்குதா, என் மேல உட்காந்து போட்டு கழுத்து நெருக்கிது அப்படியே. ஆனா என் வயசுல இருக்காங்க தெரியுது, அவங்க அந்த உருவத்துல இருக்குதா கழுத்து போட்டு நெருக்கிது. ஒரு 15 நிமிஷம் நான் தரவறேன். நான் அது உங்களால கண்ணை திறந்து பாக்குறீங்க, ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அப்படியே ஐயோ இதான் சொல்றேன், அப்படியே பயங்கரமா இருந்துச்சு, கண்ணா கரையின்னு. இப்படிதான் இருந்துச்சு பாக்க, ஒரு மோனஸ்டர் மாதிரி தான். அப்ப பக்கத்துல ஒரு சின்ன டேபிள் ஃபேன் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. நோத்தி விட்ட பாருங்க கீழே. சக்குன்னு என் வைஃப் ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சி ஏன் இப்படி பண்றீங்க, என்ன இதுன்னு ஏஞ்சி மூஞ்சி கிஞ்செல்லாம் அஞ்சுதான் எனக்கு கருவழிச்சு போச்சு. போயிட்டு கீழே நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதோட அப்ப சொன்னாங்க, எஸ்பியில ஒரு சாமி பார்க்கற இடம் இருக்கு, வாங்க பேசாம அங்க போவோம், ஏன் அப்படி இது பண்றீங்க, எஸ்பிக்கு போலாம் அப்படின்ட்டு. அந்த அன்னைக்கு மக்கள் நாள் என்ன பண்ணிட்டோம், எஸ்பிக்கு போயிட்டோம் சாமி பாக்குறதுக்கு. அப்ப அந்த சாமியார் என்ன பண்ணாரு, எல்லாம் எங்களை உட்கார வச்சு முதல்ல தண்ணியெல்லாம் வெட்டி சூடத்தை கொளுத்தி போட்டாருக்குதா. தண்ணியில சூடத்தை கொளுத்தி போட்டுனே சூடம் அப்படியே சுத்துது. அப்போ சொல்றாங்க, இது கண்டிப்பா அவங்க பிரச்சனை இருக்கு இரியான்ட்டுனே. இதா கொஞ்ச நேரம் சாமி அழைக்கிறாங்க. சாமி அழைச்சிட்டா கொஞ்சம் ஒரு பாம்பு அப்படி சுருன்னு போகுது. அந்த பாம்பு போன வேகத்துக்கு இன்னொன்னு வருது, பூரா கேக்குறோம், என்ன இப்படி வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல, பாம்பு வருது பூனை வந்துகிட்டு இருக்குன்னே. அப்புறம் சொல்றாங்க, இல்ல அது இப்படிதான் உருவம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு, நீ இடிச்சது நீ ரோட்டில் விடாம நீ வீட்டுக்கு கொண்டு போயிட்ட, அதனாலதான் போனோம், தொடர்ந்து கூட வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு. நீங்க இடிச்சது என்ன, அது ஆளுங்களுக்கு ஏழு விட்டுதான். அது ஒரு சின்ன, அது நடுவுல நான் போவோம் என் காட்டி, அது போன வேகம் தான் காட்டி இடிச்சு தள்ளிடு. எப்படி வந்திருக்கும் அது போன வேகத்துக்கு அது உருவம் இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். அது அப்ப அவங்க கண்ணுக்கு நாயா தெரிஞ்சிருக்கு. அது கிட்டச்ச வேகதான் காட்டிய தள்ளி அந்த ரத்த வாடை அப்படியே கிளம்பி இருக்கு. அது நீங்க காடி எங்கேயாச்சும் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் நீங்க துரத்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போவோம், அவங்க வீடு வரைக்கும் வந்துருச்சியான்ட்டாரு. அப்ப இது எடுக்கணும்னா கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு 3 நாள் தான் டைம் இருக்கேன், அந்த 3 நாள் கூட வந்துருங்கன்னாரு. அப்ப நாங்களும் அவர் சொன்ன ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு 3வது நாள் அந்த அன்னைக்கு நாங்க போறோம். நானும் நைட் ஷிஃப்ட் வெள்ளையா வந்துட்டேன், ஏன்னா சாயந்தரம் அங்க போகணும்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு பழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு காட்டிக்காரன் வேகமா இடுக்க மீன் அப்படி கீழே விழுத்தான் ரோட்டுல. அப்ப நான் கீழே விழுந்துட்டு, என்னடா இது நம்ம நல்லா தானே போய்கிட்டு இருந்தோம், இப்போ விட்டுக்கிற மீன் வந்துட்டான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த காரியை பார்க்க அந்த காரியை காணும். அப்ப நீங்க என்ன பைக்ல போய்கிட்டு இருந்தீங்க? பைக்ல போய்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த அன்னைக்கு காலை 6 மணிக்கு என் ஒய்ஃப் வேலைக்கு கிளம்புறாங்க. எங்க வீட்டுல கிட்ட ஒரு 2 பப்பி வளர்ப்போம். அவங்க காலையில வேலைக்கு கிளம்புறதுக்கு கதவு திறக்கிறாங்களாம். 2 பப்பி கரெக்டா வாசல் மணிக்கே சுத்தி கிடக்கணும். காலையில போன் அடிச்சுட்டு அவங்களுக்கு அவ்வளவு அழுவ, பப்பி இப்படி சுத்து கிடக்குது, 2 பப்பி கரெக்டா வாசல் மேல சுத்து கிடக்குதுங்க. அப்ப என் மாமியார் அந்த அன்னைக்கு வீட்டுல தான் இருந்தாங்க. எங்க மாமியார் சொல்றாங்க, அந்த அன்னைக்கு கரெக்டா மணி 3 மணிக்கும் ஒரு பெரிய உருவம் அந்த ஜன்னலு கிட்ட நின்றுகிட்டு அவங்களை அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணு மூடி சாயம் வந்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒருவேளை உண்மையா பிரம்மையா என்னன்னு தெரியலையா, நம்ம கணக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பயத்திலே இருந்துருக்காங்க. அப்ப 6 மணிக்கு காலையில என் வயசு வச்சு கிளம்புவோம், அந்த 2 நிமிஷத்துக்கு இருக்கு. அதோட சரி இது நேரத்தை கடத்தக்கூடாது, பேசாம நம்ம முதல்ல போயிருவோம், இன்னைக்கு 3ஆம் நாள் தானே கரெக்டா போயிருவோம்ட்டுன்னு நாங்க 3ஆம் நாள் அங்க போறோம். கிட்டா சாமி அழிச்சு அப்ப அவங்க சில பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன உட்கார வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கையோட அவரே சொல்றாரு, கிட்டா உன் வீட்டுல இன்னைக்கு 2 இறப்பு குளிச்சானாரு. ஆமாயா அப்படின்றோம், அது உன் உயிர் எடுக்க வேண்டியது, நீ வளர்த்த நாய் அது உன் நாயோட போச்சு அப்படின்றாரு கிட்டா. ஆனா உண்மையிலேயே அந்த வளர்த்த நாய் சோறு போட்டாலும் ஒரு நன்றி இருக்கணும், ஆனா அது உயிரை விட்டுருச்சுக்கிதா. அது
ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமாச்சு. இருந்தாலும் அது ஒரு உயிர் தானே. அதோட அவரும் கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணி தாய்க்கெல்லாம் கொடுத்து வீட்டுல இது பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு கீதா. அதோட எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட எந்த பிரச்சனையும் இல்ல. வாழ்க்கையில நடந்தது எவ்வளவு காலம் ஆச்சு சார்? 2023 நடந்தது. நம்மளுடைய வளர்ப்பு பிராணி இறந்து போறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நம்ம உயிர் விட்டுச்சுன்னா அது இன்னும் ரொம்ப. ஆமா கீதா, அது 2 குட்டிங்க கீதா, ரொம்ப குட்டிங்க. அதுங்க 2 பப்பியே ரொம்ப குட்டிங்க. இங்க அவங்க பார்த்த உருவம் வந்து எப்படி இருந்துச்சா? அவங்க அவ்வளவு தெளிவா சொல்ல கீதா, ஏன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க. ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அது வயரம் தான், அது சரியான வயரம் பெருசுலா. அது அவங்க மறைச்சு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த உருவமும் நீங்க பார்த்த உருவமும் என்ன நினைக்கிறீங்க? ஒரே உருவம் நினைக்கிறீங்களா? ஒன்னேதான் கீதா. ஏன்னா என்னைக்கு நான் காடி இடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தனோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரச்சனை எல்லாம். ஏன்னா அவரு பார்க்குற இடத்துலயும் அவர் அதான் சொன்னாரு, நீ காடி எங்கேயாச்சும் ரோட்ல போயிட்டு இருந்தா கூட அப்படியே இருந்திருக்கும், நீ வீட்டுக்கு கொண்டு போனதான் தப்பா வச்சுக்கிட்டு அது அப்படியும் வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த காலத்திலும் கீதா இன்ன வரைக்கும் ஒரு ஏவி விட்டு 2023 கீதா நான் முன்னதான் கேள்விப்பட்டிருக்கேன், படத்துல பாத்துருக்கேன். ஆனா இன்னமும் பாருங்க ஆளுங்களுக்கு செஞ்சு ஏவி விடுறது இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் என்னென்னமோ இருக்கு சார், நம்பதான் முடியல. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திருமதி லீலா, வாட் ஹேப்பன்? ஓகே, ஆக்சுவலி இது வந்து அந்த ஸ்டோரி ஹஸ்பண்ட்க்கு நடந்தது. முந்தி அவங்க யங்கா இருக்கும் போது பிரைமரி ஸ்கூல், ஐ திங்க் ஏஜ் வந்து லெஸ்ஸர் தென் 9 தான் போல இருக்கு. அவங்க அப்புறம் அவங்களோட சிஸ்டர்ஸ் 2 பேரு, அப்புறம் அப்பா அம்மா வந்துட்டு பஹாங்க்கு போய்கிட்டு இருந்தாங்க, மந்தகாப்க்கு. அப்ப இவங்களோட காடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கிற சமயத்துல வந்துட்டு அவங்க ஒரு காடி முன்னுக்கு வந்து ஒரு வேன் இருந்தது, பாத்துருந்தாங்க. ஒயிட் கலர் வேன் நினைக்கிறேன், இந்த நார்மல் இந்த பழைய காலத்து வேன் அந்த மாதிரி டைப். அப்ப அந்த வேன் போயிட்டு இருந்துச்சு. அவங்க போகும்போது வந்து காரா ஹைவே போயிருந்திருக்காங்க. அது பழைய ரோடு அண்ட் ஆல்சோ இருட்டு, நைட் டைம்ல போனதுனால வெளிச்சம் எதுவும் இல்லை. பிகாஸ் வந்துட்டு காலையில போய் ஏர்லியா போய் சேர்ந்துடலாம் அப்படின்றதுக்காக நைட்டே கிளம்பி. ஸோ வந்துட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில வந்துட்டு அந்த வேன் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே சரி நம்ம ஓவர்டேக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நார்மலாவே தான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வேற காடி, ஒரு சில காடி வந்தோடனே இவங்க காடியை ஓவர்டேக் பண்ணிருச்சு. அதாவது எங்க ஹஸ்பண்ட் போய்கிட்டு இருந்த காடியை வந்து ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஸோ அந்த டைம்ல நைட் டைம்னால எல்லாமே தூங்கிட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு தூக்கம் வரல, ஏன்னா அவங்க அப்பா டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களால தூங்க முடியாம ஜஸ்ட் காடியில அப்படியே தலையை சாஞ்சு பாத்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு போகும்போது எல்லா காடியெல்லாம் போச்சு, மறுபடியும் கொஞ்சம் தூரம் இருட்டாவே தான் இருந்துச்சு. அந்த மின்னுக்குள்ள வேன் எப்ப போச்சு எங்க போச்சுன்னு தெரியல, கவனிக்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு வந்துட்டு பார்த்தா மறுபடியும் அதே வேன் இருந்துச்சு, அதே மாதிரி மெதுவாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு மாமனார் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதை வந்து சரி ஓவர்டேக் பண்ணி போயிடலாம், எனக்கு ஆடியோ முன்னுக்கு வரல ஆப்போசிட்லன்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போற வழியில வந்து அந்த ஸ்பிளிட் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து திரும்பி பார்த்திருக்காங்க அந்த வேனை. அப்ப அங்க பார்த்தது என்னன்னாக்கா வந்துட்டு எல்லாம் உள்ளுக்கு வந்துட்டு அந்த போச்சும் சொல்லுவாங்கல்ல, ஃபுல்லா அந்த கட்டி இருப்பாங்கல்ல, அந்த கைன் காப்பான் கட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5-6 பாடி வந்துட்டு எல்லாம் அப்படியே அந்த சீட்ஸ்ல அப்படியே உட்காந்த வாக்குல வந்துட்டு அது அப்படியே இருக்குது, அந்த கட்டண வாக்குலே. ஸோ இவங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கு அது என்னன்னு போது புரியல. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அந்த கட்டி இருக்கிறதுலே வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுல, ஆனா அது வந்து திரும்புறது வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த மூவ்மெண்ட் இவங்க பார்த்துட்டாங்க. லைக் இவங்க சைட் இப்படி திரும்பி இப்படி பார்த்துருக்கு. இவங்க பார்த்துட்டு கத்திட்டாங்க, அது பயந்து போய் கத்திட்டு அப்புறம் அவங்க மாமனார் வந்து வேகமா அழுத்திட்டாங்க, காடியை வேகமா அழுத்திட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு பையன் முழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரு பார்த்துட்டாரு, ஆனா அவரு பார்த்துட்டு பயந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்திருக்காரு. பட் இவங்க முழிச்சிருக்கிறது பார்க்கல. சோ இதை அவங்க பார்த்து பயந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேன் காணோம், அதோட அது அப்படியே மறைஞ்சிருச்சு. இவரு கத்துன கத்துல அந்த கார்ல உள்ள எல்லாருமே பயந்துருப்பாங்க. எல்லாருமே பயந்துட்டாங்க, எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. பட் அங்க வந்து எதுவுமே பேச வேணாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தனியா போயிட்டு அப்புறம் போய் ரீச் பண்ணோம்னா அப்புறம் சொல்லி இருந்திருக்காங்க. பட் அந்த உண்மை அந்த நேரத்துல பார்த்தது ஒரு மாமனாரும் ஹஸ்பண்டும் மட்டும் தான் பார்த்தாங்க. காரு போட்டுற டிரைவர் சீட்ல யாரு உட்கார்ந்து இருந்தா, அதுவும் ஏதோ ஒண்ணு போச்சவங்கனா. ஆமா, அதுவும் ஏதோ ஒரு கட்டி, அது உள்ளுக்கே அந்த மாதிரிதான் எல்லாமே. எத்தனை பேர் அங்க இருந்ததுன்னு தெரியல. பட்
பட் ஆனா அந்த உள்ளுக்கே ஃபுல்லா அந்த மாதிரி தான் இருந்தாங்களாம். ஒரு ஃபியூ பேர் சொன்னாங்க, ஃபியூ அந்த மாதிரி இருந்தது. ஆனா திரும்பி பார்த்தது வந்து பின்னால சைட்ல உட்கார்ந்து இருந்தது தான் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க. அது மறக்க முடியாத ஒரு மெமரி. வழக்கமா கார ஹைவேனா அந்த எல்லோ வாக்ஸ்வேகன் தான் எல்லார் கண்ணுக்கும் தென்படும். ஆமா, நான் கூட கேட்டேன் எல்லோ கலரான்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல எல்லோ வாக்ஸ்வேகன் இல்ல, இது வந்து ஒயிட் கலர் வேன். ஒயிட் கலர் வேனை எத்தனை நேர்கள் பாத்துருக்காங்கன்னு தெரியல. அவங்களும் பாத்துருந்தாங்கன்னா மீதி கால் பண்ணா நமக்கு அவங்க என்ன நல்லா பார்த்தாங்கன்னு. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.